இந்த மீடியா எப்படி அஜெண்டாவை செட் பண்றாங்க பாருங்களேன். விஜய்க்கு எதிராக அண்ணாமலை. ஏன்னா இந்த ஒரு புது கட்சி விஜய் ஆரம்பிச்சு முதல்வராக இருக்கிறாரு. அவரை தோற்கடிக்கிறதுக்கு புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை. இவராலதான் முடியும் அப்படின்றது. எம்ஜிஆர் புதுசா ஒரு ஜெயிச்சாரு அப்படின்னா 77 எங்க இருக்கு, 26 எங்க இருக்கு? இதுக்கு இடையில ஏன் எந்த புது கட்சியுமே ஜெயிக்க முடியல? அறிவார்ந்து பேசல. நிறைய கேப்ஸ் இருக்கு, இடைவெளிகள் இருக்கு. அறிவு தளத்துல இடைவெளிகள் விட்டுதான் பேசுறாங்க. பிடிச்ச மாதிரி சில பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு பேசுறாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு நேரட்டிவ செட் பண்றாங்க. அப்படி செட் பண்ணப்படுகின்ற நேரட்டிவ் தான் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்றது. இந்த நேரட்டிவ் பெரிய அளவுல கிளிக் ஆகாது. உதயின்ற அந்த பிகரை நீங்க ஒதுக்க முடியாது. திரும்ப இப்ப கூட்டணியில விஜய் கூட இருந்தாலுமே அவரும் ஒரு போட்டியில இருக்கக்கூடிய ஒரு முகம் அப்படின்றத ஒதுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த பேச்செல்லாம் வந்துருச்சு பாத்தீங்களா? இப்போ அது இருக்கு. அன்புமணி இருக்கிறாரு, அவரை ஒதுக்க முடியாது. நீங்க அடுத்த தலைமுறை தலைவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சீமானை எப்படி நீங்க ஒதுக்க முடியும்? எல்லாருமே ஓர் அணியில ஒன்னா திரள போறாங்க. அதாவது தாவேகா, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், இவர் புதிதாக கட்சியாக ஆரம்பிக்க போகின்ற இவர் அண்ணாமலை, இவங்க எல்லாருமே ஓர் அணியில வருவாங்க. எதிர் அணியில இருக்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில தமிழ் தேசியத்தை வலியுறுத்தக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும், இயக்கங்கள் இருக்கும். கட்சியாக பார்க்கும்போது அது நாம் தமிழராக இருக்கும். நம்ம சொல்றது மாதிரி 2031 அது நாம் தமிழருக்கு ஆதரவான அவர்களை மையப்படுத்திய தேர்தல், அவங்க ஆக்டிவான ரோல் பிளே பண்ணக்கூடிய தேர்தலாக இருக்கும்னு சொன்னாலும் அந்த தேர்தலுமே கூட்டணி ஆட்சிக்கான தீர்ப்பாகத்தான் இருக்கும். மக்கள் தீர்ப்பு. அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு, பொது தேர்தல நாங்க கண்டிப்பா போட்டிட்டு சொல்லியிருக்காரு. பொது தேர்தல் பாத்தீங்கன்னா 2031 தமிழகத்துக்கு வரும். ஆனா நான் பரவாயில்ல பேசக்கூடியது என்னன்னா, விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் இடையான போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்லிருந்தீங்க 2031 தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி சீமானுக்கான தேர்தலாக தான் இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அந்த அண்ணாமலை கட்சின்னு ஆரம்பிச்ச பிறகு அந்த 2031 அப்படிங்கிறது சீமானுக்கான தேர்தலாக தான் இருக்குமா? நான் சொன்னது ஒரு ப்ராபசியா சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ப்ராபசியில நான் இன்னும் உறுதியாகத்தான் இருக்கிறேன். அதுல என்ன அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த உள்ளுணர்வும் சொல்லல. ஆனா இன்றைக்கு நீங்க பாருங்க, மீடியால அண்ணாமலை இது மாதிரி ஒரு இயக்கம் தான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் கட்சி கூட ஆரம்பிக்கல. ஏன்னா அவர் கட்சி தேர்தல் நிக்க போறது பின்னாடிதான், 31 தான் சொல்றாரு. அடுத்து வரக்கூடிய தமிழ்நாட்டுல வரக்கூடிய அந்த பொது தேர்தல்னு சொல்றாரு. அதுக்குள்ளேயே ஊடகங்கள் எல்லாம் நீங்க பாருங்க, நேற்று டிஸ்கஷன்ஸ்ல எல்லாம் நீங்க பாருங்க, இது ஏதோ விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்ற ரேஞ்சில எல்லாமே நேரட்டிவ செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல உதய ஒதுக்கிட்டாங்க, சீமான ஒதுக்கி விட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டியே இருக்க போகுதுன்றாங்க. அதுல ஒருத்தர் எல்லாம் என்ன சொல்ற, ஒரு பெரிய சிந்தனையாளர்னு பேர் எடுத்தவர், அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு புதிதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதாவது தாவேகாவை சொல்றாரு, அந்த கட்சியை ஜெயிக்கணும் அப்படின்னா புதுசா ஒரு கட்சி வந்தா தான் முடியும். அதனால அண்ணாமலை புதுசா அந்த கட்சியை கொண்டு வர்றாரு அப்படின்றாங்க. அண்ணாமலை கட்சியிலேயே அது அமித்ஷா பாஜகவினுடைய இன்னொரு முகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது பழைய கட்சி தான் இல்ல, மாஸ்க் தான் புதுசு அப்படின்னு ஆகி போயிடும். இல்ல இவர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா இவர் முன்வைக்கக்கூடிய கொள்கையை பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அந்த தேசியமும் தமிழும் கலந்து ஏற்கனவே பல பார்ட்டிஸ் இருக்கு, கட்சி இருக்கு, அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மீடியா எப்படி அஜெண்டாவை செட் பண்றாங்க பாருங்களேன். விஜய்க்கு எதிராக அண்ணாமலை. ஏன்னா இந்த ஒரு புது கட்சி விஜய் ஆரம்பிச்சு முதல்வராக இருக்கிறாரு. அவரை தோற்கடிக்கிறதுக்கு புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை. இவராலதான் முடியும் அப்படின்றது. எங்க 1972 கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர், அடுத்து 77 ஜெயிச்சார். அவர் எந்த கட்சியை புதுசா எந்த கட்சியை எதிர்த்து ஜெயிச்சாரு? திமுக புதுசா வந்த கட்சி, அதை எதிர்த்து அவர் ஜெயிச்சாரா? சரி, அப்போ அப்படியே கூட வச்சுக்கீங்களேன். புதுசா திமுகவை எதிர்த்து, அதுவும் அவரும் சேர்ந்து உருவாக்குன அந்த திமுகவை எதிர்த்து அவர் ஜெயிக்கிறாருப்பா. அப்புறம் அதிமுக ஒரு புது கட்சி, அந்த கட்சியை எதிர்த்து
ஜெயிச்சது எந்த கட்சி? புதுசா எந்த கட்சி வந்துச்சு? இடையில வந்து எந்த கட்சியாலுமே ஜெயிக்க முடியல. திரும்ப திமுக தான் அந்த அதிமுகவை ஜெயிச்சுச்சு. அடுத்து இந்த திமுகவை அப்புறம் அதிமுக தான் ஜெயிக்குது. இடையில எந்த புதுசா வந்து எந்த கட்சியும் செய்ய முடியல. இப்ப பாத்தீங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சரி 77ல அப்படியே வச்சுக்கோங்களேன். எம்ஜிஆர் வந்து புதுசா வந்து ஒரு ஜெயிச்சாரு அப்படின்னா 77 எங்க இருக்கு, 26 எங்க இருக்கு? இதுக்கு இடையில ஏன் எந்த புது கட்சியுமே வந்து ஜெயிக்க முடியல? 50 வருஷத்துக்கு மேல ஆகி போயிடுச்சுல. 50 வருஷமா எந்த ஒரு புது கட்சியுமே வர முடியாம ஏன் அப்படி ஆச்சு? 26ல தான் ஒரு புது கட்சியே வர முடிஞ்சிருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்க பேசுறவங்க எல்லாமே அவங்க இதுல அந்த அறிவார்ந்து பேசல. நிறைய கேப்ஸ் இருக்கு, இடைவெளிகள் இருக்கு. அறிவு தளத்துல இடைவெளிகள் விட்டு தான் பேசுறாங்க. பிடிச்ச மாதிரி சில பாயிண்ட்ஸை எடுத்துட்டு பேசுறாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு நேரட்டிவ செட் பண்றாங்க. அப்படி செட் பண்ணப்படுகின்ற நேரட்டிவ் தான் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்றது. இந்த நேரட்டிவ் பெரிய அளவுல கிளிக் ஆகாது. ஏன்னா விஜய்ன்ற அந்த பிம்பம் அதுக்கும் இந்த அண்ணாமலைன்றதுக்கும் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பாரதூர வித்தியாசம் இருக்கு. அப்புறம் அணுகுமுறைகள்லயுமே வித்தியாசங்கள் இருக்கு. கொள்கை கோட்பாடு எல்லாத்துலயுமே வேறுபாடுகள் இருக்கு. அதனால அது பெரிய அளவுல கிளிக் ஆகாது, போட்டியா இமேஜ் ஆகாது. இப்போ இந்த உதயன்ற அந்த பிகரை நீங்க ஒதுக்க முடியாது. திருமா வந்து இப்ப கூட்டணியில விஜய் கூட இருந்தாலுமே அவரும் ஒரு போட்டியில இருக்கக்கூடிய ஒரு முகம் அப்படின்றத ஒதுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த பேச்செல்லாம் வந்துருச்சு பாத்தீங்களா? இப்போ அது இருக்கு. அன்புமணி இருக்கிறாரு, அவரை ஒதுக்க முடியாது. நீங்க அடுத்த தலைமுறை தலைவர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சீமானை எப்படி நீங்க ஒதுக்க முடியும்? அவரையும் ஒதுக்க முடியாது. ஏன்னா கருத்தியல் ரீதியாக நீங்க பாருங்க, ஒரு பக்கம் இந்த திராவிடத்தையும் தமிழையும் இணைச்சு நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவிகா இருக்கு. தேசியத்தையும் தமிழையும் இணைச்சு பாக்குறோம் அப்படின்ட்டு இவரு அண்ணாமலை வர்றாரு. இதுக்கு இடையில எல்லாமே அந்த காம்போ வந்து பல விதங்கள்ல அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இருக்கு. தேசியம், திராவிடம், தமிழ் இந்த மூணும் கலந்து கலவையா எல்லாருமே அப்படி கலந்து கட்டி தான் அடிக்கிறாங்க. இதுல தமிழ் தேசியம் அப்படின்ட்டு அதுல உறுதியாக இருக்கக்கூடியது ஒரு கட்சி தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மத்தவங்க எல்லாம் கலந்து கட்டி அடிக்கிறாங்க. சாம்பாரு, பொரியல், விருந்து அப்படி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில சமயங்கள்ல அந்த விருந்து நல்லா இருக்கும். ஆனா ஒரே மாதிரி டெய்லியே விருந்து சாப்பிட்டோம்னா போர் அடிச்சிடாதா என்ன? அதுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு தேவைப்படும் இல்லையா? டெய்லி வீட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பிடணும்னு தோணுது இல்ல? அல்லது டெய்லி ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஆளுகளுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்ன்ற அந்த ஏக்கம் வருது இல்ல? அந்த மாதிரி தான் கருத்தியல் அளவுலையுமே அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்ததுமே போர் அடிச்சிருது. அதையுமே நம்ம சுட்டி காட்டி பேசி இருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஓர் அணியில ஒன்னா திரள போறாங்க. அதாவது தாவேகா, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், இவர் புதிதாக கட்சியாக ஆரம்பிக்க போகின்ற இவர் அண்ணாமலை, இவங்க எல்லாருமே ஓர் அணியில வருவாங்க. எதிர் அணியில இருக்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில தமிழ் தேசியத்தை வலியுறுத்தக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும், இயக்கங்கள் இருக்கும். கட்சியாக பார்க்கும்போது அது நாம் தமிழராக இருக்கும். அதனால இந்த 2031ல வரப்போற தேர்தல் இப்ப இருக்கக்கூடிய இந்த இது தொடர்ந்து அப்படி போகுது அப்படின்னா இந்த கருத்தியல் ரீதியான அந்த முரண்பாடுகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் கூர்மை அடையக்கூடிய பட்சத்துல 31ல அந்த தேர்தல் இந்த இரு முனைகளுக்கு இடையில, ஏதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, கருத்தியல் ரீதியாக போலரைஸ் ஆகி அப்படி இருக்கும், அப்படி ஒரு தேர்தலாக வரும். அப்படி வரக்கூடிய பட்சத்துல இவரு நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அது அவர்களுக்கான தேர்தலாக இருக்கும். அந்த தேர்தல்ல ஒண்ணு நாம் தமிழர் ஆட்சி அமைக்கும், அல்லது நாம் தமிழர் சேர்ந்து ஆட்சி அமைக்கப்படும். அந்த இதுல அண்ணாமலை கூட இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த தமிழ் அப்படின்றது அந்த பாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அப்படி வர்ற பட்சத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, இன்னும் மற்றும் சேர்ந்து வரணும். அப்படி அது வரக்கூடிய அந்த ஆட்சி நீங்க பாருங்க, இதுல வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் ஏத்துக்கிறாரோ இல்லையோ, ஆனா அவர் இப்போதைக்கு என்ன மனநிலையில இருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. தமிழ்நாட்டுல வரப்போற ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் தான் இருக்கும். அதாவது நம்ம இந்த எலக்ட்ரல் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அந்த லிமிடேஷன் காரணமாக ஒருவேளை ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்றலாம், ஆட்சி அமைக்கக்கூடிய அளவு கூட சீட்டு வந்துடலாம். ஆனா அது மக்களுடைய எண்ணம் கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் கூட்டணி ஆட்சியைத்தான் விரும்புகிறார்கள். அப்படித்தான் நடக்கும். அதனால இப்போ நம்ம சொல்றது மாதிரி 2031 அது நாம் தமிழருக்கு ஆதரவான அவர்களை மையப்படுத்திய தேர்தல், அவங்க ஆக்டிவான ரோல் பிளே பண்ணக்கூடிய தேர்தலாக இருக்கும்னு சொன்னாலும் அந்த தேர்தலுமே கூட்டணி ஆட்சிக்கான தேர்தல் தீர்ப்பாகத்தான் இருக்கும், மக்கள் தீர்ப்பு.